தமிழ் சினிமாவில் யாரும் அசைத்திட முடியாத இடம். ரசிகர்களின் உச்ச நட்சத்திரம். பட்டாசாய் வெடிக்கும் ஹிட் படங்கள், தீபாவளியாய் கொண்டாடப்படும் பட ரிலீஸ்கள் என எப்போதுமே தனது ரசிகர்களுக்கு கோல்டன் ஐகானாக இருந்து வருகிறார் நடிகர் விஜய். சினிமா மட்டுமல்ல, அரசியலையும் ஒரு கை பார்த்து விடலாம் என களமிறங்கிய நடிகர் விஜய் தனது கட்சியின் பெயரை அறிவித்து மாசாக என்ட்ரி கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயரை அறிவித்தது மட்டுமல்லாமல் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இவைகளை எதிர்த்தே எனது அரசியல் இருக்க போகிறது என அறிக்கை கொடுத்திருப்பது பலரின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். உதயநிதி தொடங்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சீமான் என அனைத்து தலைவர்களும் விஜயின் வருகையை வரவேற்றிருப்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார் என தெளிவாக புரிந்து கொள்ள முடிவதாக சொல்கிறார்கள் விமர்சகர்கள். அவரை ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக்க வேண்டும் என்று 1993 ஆண்டு தொடங்கப்பட்ட விஜய் ரசிகர் மன்றம் பின்பு விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. இரத்த தானம், வறுமையில் வாடும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சமூக பணிகள் என இயக்கம் சுழன்றாலும் அரசியல் என்ட்ரிக்காக காத்து கிடக்கின்றன ரசிகர்கள். இந்நிலையில்தான் 234 தொகுதிகளில் இருந்தும் உயர் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை சந்தித்து பரிசளித்திருக்கிறார் விஜய். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க என்று தொடங்கி நம்ம விரலை எடுத்து நம்ம கண்ணையே குத்துறாங்க என்று விஜய் பேச அரசியல் என்ட்ரிக்கான நேரம் வந்துவிட்டதா என பரபரக்கின்றன சமூக வலைத்தளங்கள். 2011 ஆண்டு விஜயின் காவலன் திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தது. ஆனால் பட விநியோகஸ்தர் ஒருவர் தொடர்ந்த வழக்காலும் சுறா படத்தால் ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்ட ஈடு கேட்டு திரையரங்க உரிமையாளர்கள் செய்த பிரச்சனைகளாலும் காவலன் திரைப்படம் திரையிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. படம் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு அப்போதைய திமுக ஆட்சியும் காரணம் என்று சொல்லப்பட்டது. இது விஜய்க்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. பின்பு பெரும்பாடுபட்டு பல பேரின் உதவியுடன் படத்தை வெளியிட்டார் விஜய். இந்த விவகாரத்தின் காரணமாகத்தான் 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிமுகவை ஆதரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 2013 விஜய் நடிப்பில் தலைவா படம் ரிலீஸுக்கு தயாரானது. தலைவா டைம் டு லீட் என்ற தலைப்பாலேயே விஜய்க்கு அடுத்த தலைவலி காத்திருந்தது. இந்த படத்தின் தலைப்பில் பிரச்சனை இருப்பதாக கூறி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா இந்த படத்தை வெளியிட அனுமதிக்கவில்லை. இந்த படத்தின் தலைப்பால் அரசுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததன் அடிப்படையில் தமிழக அரசு படத்தை நிறுத்தி வைத்ததாக கூறப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து எப்படியாவது பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் என்று எண்ணிய விஜய் நேராக கொடநாடு சென்றார். ஆனால் அப்பாயின்மெண்ட் பெற்று வராததால் நடிகர் விஜய் திருப்பி அனுப்பப்பட்டார். டைம் டு லீட் என்ற டேக்லைனை எடுத்த பிறகுதான் படம் வெளியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜெயலலிதா வெற்றி பெற தனது ஆதரவும் காரணமாக இருந்தது என்ற தொனியில் விஜய் பேசியதுதான் இந்த ஒட்டுமொத்த சிக்கலுக்கும் காரணம் என அதிமுக வட்டாரங்களில் பேச்சு இருந்தது. விஜய்க்கு நேர்ந்த இந்த அவமானம் தங்களுக்கு நேர்ந்ததாகவே ரசிகர்கள் கருதினர். இதை காரணமாக வைத்தே இதுதான் சரியான நேரம், அவர் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். அடுத்து 2017 வெளியானது மெர்சல். இந்த படத்துக்கு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கட்டணம் இல்லாமல் பிராண்டிங் செய்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. படத்தின் இறுதியில் ஜிஎஸ்டி பற்றி வெளியான ஒரே வசனத்திற்காக விஜயின் மெர்சல் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பாஜக தலைவர்களான தமிழிசையும் எச் ராஜாவும் தங்களது விமர்சனங்களை பதிவு செய்தனர். எச் ராஜா ஒருபடி மேலே போய் ஜோசப் விஜய் என்று விமர்சித்தார். இந்த விமர்சனங்களாலேயே படம் தியேட்டர்களில் சக்கை போடு போட்டது. இந்த வெற்றிக்கு பதில் சொல்லும் விதமாக அறிக்கை வெளியிட்ட விஜய் தனது பெயரை ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டிருந்தார். மெர்சல் பட பிரச்சனைக்கு பாஜக மத சாயம் பூசி அரசியலாக்க முயற்சிக்கிறது என்று கடும் விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளிடமிருந்து கிளம்பின. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான சர்க்கார் திரைப்படம் அடுத்தபடியாக சர்ச்சைக்குள்ளானது. அப்போது ஆட்சி அமைத்திருந்த அதிமுகவே இதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றியது. அரசு கொடுக்கும் இலவசங்கள் பற்றியும் அரசாங்கத்தில் நடைபெறும் நிர்வாக சீர்கேடுகள் குறித்தும் படத்தில் பேசப்பட்டு இருந்தது. அப்போதைய அதிமுக அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், கடம்பூர் ராஜு, கே.பி. அன்பழகன், ஜெயக்குமார் ஆகியோர் இந்த படத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். மாஸ்டர் படப்பிடிப்பிற்காக நெய்வேலியில் இருந்தார் விஜய். அப்போது பிகில் படத்தின் தயாரிப்பாளர் அலுவலகம், விஜயின் நீலாங்கரை வீடு, அலுவலகம், பிகில் பட பினான்சியர் வீடு என பல இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். விஜய் வீட்டில் இருந்து கணக்கில் வராத பணமோ நகைகளோ கைப்பற்றப்படவில்லை என்று வருமான வரித்துறை அறிக்கை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து நெய்வேலியில் பேருந்து மேல் ஏறி நின்று தனக்காக காத்திருந்த ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் விஜய். ட்விட்டரில் அதிக லைக்ஸ் குவித்த வைரல் புகைப்படமாக அது மாறியது. இப்படியாக
விஜயின் படங்கள் தொடர்ந்து சர்ச்சையாக்கப்பட்டன. விஜயின் அப்பா S.A. சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் மோதல் தொடர்வதற்கு அரசியலே ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. விஜய் கண்டிப்பாக அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜயிடம் கேட்காமலேயே அவருக்காக ஒரு கட்சி தொடங்க முற்பட்டார் S.A. சந்திரசேகர். அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற கட்சியின் செய்திகள் வெளியானவுடன் அதிர்ச்சி அடைந்தார் விஜய். இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அதிரடியாக அறிவித்தார். தனது ரசிகர்கள் யாரும் இந்த கட்சியில் சேரக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். எப்படியாவது விஜய் அரசியலுக்குள் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது. அதே நேரத்தில் ஒவ்வொரு படத்தின் ஆடியோ லான்ச்சிலும் விஜய் பேசிய வசனங்கள் பலரும் கூர்ந்து கவனிக்கப்பட்டன. சில சர்ச்சையும் ஆகின. குறிப்பாக எல்லாவற்றுக்கும் எப்போதும் ஒரு நேரம் உண்டு. மக்கள், என் ரசிகர்கள் நான் தலைவனாக மாற வேண்டும் என்று விரும்பினால் அந்த மாற்றத்தை என்னால் தடுக்க முடியாது என்றும், யாருடைய அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை நீங்க பதிவு பண்ணுங்க என்றும் விஜய் பேசி இருக்கிறார். சர்க்கார் பட ஆடியோ லான்ச்சின் போது மெர்சல்ல கொஞ்சம் அரசியல் இருந்தது, இதுல அரசியல்ல மெர்சல் பண்ணிருக்காரு என்றும் பேசினார். உசுப்பேத்திரவங்கள்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரவங்கள்ட்ட கம்முன்னும் இருந்தா நல்லாதான் இருக்கு. சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தல நிக்க போறோம், படத்தை சொன்னேன், பிடிச்சிருந்தா படத்துக்கு ஓட்டு போடுங்க, நிஜத்துல முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன் என்று விஜயின் ஆடியோ லான்ச் டைலாக்குகள் பட்டைய கிளப்பின. தமிழக அரசியல் களத்தில் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக விஜய் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதும் அவர் வரவில்லை. விஜய் படங்களின் ரிலீஸ் அரசியல் கட்சி தலைவர்களால் பிரச்சனையாக்கப்பட்ட போது அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காகவே விஜய் அரசியலுக்கு வருவார் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதும் அவர் வரவில்லை. தனது படங்களில் விஜய் பேசும் சமூக பிரச்சனைகளை மனதில் கொண்டு ஒரு ஹீரோ போல இந்த பிரச்சனைகளை முறியடிக்க அரசியல் களத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதும் அவர் வரவில்லை. ஒவ்வொரு படத்தின் ஆடியோ லான்ச்சுகளின் போதும் அவர் பேசும் பஞ்ச் டைலாக்ஸ் மூலமாகவும் அவரின் குட்டி கதைகள் மூலமாகவும் நிச்சயம் அவர் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதும் அவர் வரவில்லை. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தோர் சுயேட்சையாக நின்று பல இடங்களில் வென்றனர். இதற்கான ஒப்புதலை விஜய் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. அதனை உறுதி செய்யும் வகையில் விஜயும் தேர்தலில் வென்ற அனைவரையும் சந்தித்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் உள்ள முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை விஜய் சந்தித்து ஊக்கத்தொகை அளிக்கப் போகிறார் என்று விஜய் மக்கள் இயக்கம் அறிவித்தது. இதனால் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று எதிர்பார்ப்பு கிளம்பியது. ஆனால் இந்த முறையும் அவர் வருவாரா என்று தெரியவில்லை. கூட்டத்தில் மாணவர்களிடையே பேசிய விஜய் நேரடியாக எந்த அரசியல் தொடர்பான பேச்சையும் பேசவில்லை. ஆனால் எல்லா தலைவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள், அம்பேத்கர் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், பெரியார் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், காமராஜர் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவுரை கூறியதோடு ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, நீங்கள் தான் நாளைய தலைவர்களை தேர்வு செய்ய போகிறீர்கள், பெற்றோரிடம் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என சொல்லுங்கள் என்று வாக்கு அரசியல் குறித்தும் பேசியிருக்கிறார். இப்படி பொதுவெளியிலோ அல்லது தன்னுடைய படங்களின் ஆடியோ லான்ச் விழாக்களில் பேசும்போதெல்லாம் அரசியல் குறியீடுகளோட தொடர்ந்து பேசி வரும் விஜய் லியோ ஆடியோ லான்ச் மேடையை தனது அரசியலுக்கான மேடையாகவும் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கான மேடையாகவும் பயன்படுத்திக் கொள்வார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருந்தது. ஆனால் சில காரணங்களால் ஆடியோ லான்ச் ரத்தாகிவிட ரசிகர்கள் பெரும் விரக்தியில் இருந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி படம் வெளியாகி மிக பெரும் வசூலை ஈட்டி உள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நவம்பர் 1ஆம் தேதி படத்தின் வெற்றி விழா நடத்தப்பட்டது. விழாவில் ரசிகர்களின் பெரும் ஆரவாரத்துக்கு மத்தியில் மேடையேறிய விஜய் நான் ரெடிதான் என்று படத்தில் தான் பாடியிருந்த பாடலை சின்ன சின்ன மூமெண்ட்டுகளுடன் மேடையிலும் பாடினார். ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். இதைத் தொடர்ந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று வழக்கமான பாணியில் பேச்சை தொடங்கினார் அவர். நான் தான் உங்களை என் நெஞ்சில வச்சிருக்கேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க தான் என்ன உங்க நெஞ்சங்கள்ல வச்சிருக்கீங்க, நான் குடியிருக்கும் கோவில் அது என்று பேசினார் அவர். மேலும் இந்த அன்புக்கு என் உடல் தோலை உங்கள் பாதங்களுக்கு செருப்பாக தைத்து போட்டாலும் போதாது என்று நெகிழ்ந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய ரசிகர்கள் அதிகம் கோபப்படுவதை தான் கவனித்ததாக சொல்லி, இந்த கோபம் வேண்டாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு, நாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம், காந்தி சொன்ன மாதிரி அகிம்சைதான் சிறந்த ஆயுதம் என்று பேசியிருக்கிறார் விஜய். தொடர்ந்து பேசிய விஜய் வழக்கம் போல தன்னுடைய குட்டி கதையையும் சொன்னார். காட்டுக்கு வேட்டைக்கு போகும் இருவரில் ஒருவர் முயலுக்கு குறிவைத்து முயலோடு திரும்பினார், இன்னொருவர் யானைக்கு குறிவைத்து வெறுங்கையோடு திரும்பினார் என்று சொல்லிவிட்டு இவர்கள் இருவரில் வெற்றி பெற்றவர் யார் என்று ரசிகர்களை பார்த்து கேட்டார். சில நொடிகள் அமைதிக்கு பின்னர் யானையை குறிவைத்தவர்தான் வெற்றியாளர் என்று சொல்லி, எப்போதும் நாம் பெரிய விஷயங்களுக்காகத்தான் ஆசைப்பட வேண்டும், ஆசைப்படுவதில் தவறு இல்லை, வீட்டில் இருக்கும் சிறுவன் அவங்க அப்பா மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்படுவான் என்று சொல்லி இருந்தார். இந்த கதையின் தொடக்கத்தில் காட்டில் சிங்கம், புலி, முயல், யானை என்று சொல்லிக் கொண்டே வந்த விஜய் காக்கா, கழுகு என்று சொல்லி
சிரித்தார். ஏற்கனவே ஜெயிலர் ஆடியோ லான்ச் மேடையில் ரஜினி பேசி பெரும் விவாதத்திற்குள்ளான காக்கா கழுகு கதையை கிண்டல் செய்யும் விதமாகவே விஜயின் இந்த சிரிப்பு இருக்கிறது என்று பலரும் பேசி வருகின்றனர். இதை தொடர்ந்து பேசிய விஜய் படத்தின் நான் ரெடிதான் பாடலில் 2 வரிகளுக்கு கட் கொடுக்கப்பட்டதை பற்றியும் பேசியிருந்தார். விரல் இடுக்கில் என்று ஒரு வரியும் அண்டால கொண்டா நான் குடிக்க என்ற வரியும் படத்தில் கட்டானது. விரல் இடுக்கில் இருப்பது பேனாவாக கூட இருக்கலாம், அண்டாவில் கொண்டா என்று சொல்வது கூழாக கூட இருக்கலாம் என்றெல்லாம் மடுப்பலான பதில்களை நானும் கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தீங்கான விஷயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூட தான் வைன் ஷாப்கள் இருக்கிறது. அதற்காக பள்ளி கல்லூரி செல்லும் எல்லோரும் குடித்து விட்டா செல்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார். மேலும் AVM சரவணன் ஒருவருக்கு உதவி செய்த போது நன்றி எம்ஜிஆர் என்று சொன்னார்கள். யார் உதவி செய்தாலும் எம்ஜிஆர் தான் செய்திருப்பார் என்று மக்கள் நினைப்பது போல நம்ம பசங்களும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று தன்னுடைய ரசிகர்களை பார்த்து சொன்னார் விஜய். இறுதியாக விஜயின் எல்லா ஆடியோ லான்ச் விழாக்களில் நடப்பது போல இந்த விழாவிலும் விழாவின் தொகுப்பாளர்கள் ஒரு வார்த்தையை சொல்ல அதற்கு விஜய் பதில் சொல்ல வேண்டும் என்ற செக்மெண்ட் நடந்தது. இதில் 2026 என்று தொகுப்பாளர்கள் கேட்க ரசிகர்கள் பெரும் ஆரவாரம் செய்தனர். 2025க்கு பின் வரும் வருடம் என்று நகைச்சுவையாக பதில் சொன்னார் விஜய். சீரியஸாக பதில் சொல்லுங்கள் என்று மீண்டும் தொகுப்பாளர்கள் கேட்க ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகிறது என்று சொன்னார் விஜய். இன்னும் சீரியஸா பதில் சொல்லுங்க சார் என்று கேட்க கப்பு முக்கியம் பிகிலு என்று விஜய் சொல்ல ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போனது. விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்திருந்த விஜயின் ரசிகர்களுக்கு அவருடைய இந்த பதில் மிக பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூடத்தான் வைன் ஷாப் இருக்கிறது, எம்ஜிஆர் மாதிரி நம்ம பெயரும் சொல்லப்படணும் என்று விழாவில் விஜய் பேசிய பல விஷயங்களில் தெளிவான அரசியல் நோக்கம் இருக்கிறது என்ற பேச்சுகள் தற்போது தொடங்கிவிட்டன. அது மட்டுமல்லாமல் 2026 என்று தொகுப்பாளர்கள் கேட்டதும் கப்பு முக்கியம் பிகிலு என்று விஜய் சொல்லியது 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலையே குறிக்கிறது என்று அரசியல் சூழலில் விவாதங்கள் தொடங்கிவிட்டன. நீண்ட காலமாக விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என காத்திருந்த அவரது ரசிகர்களுக்கு விஜயின் கட்சியின் பெயர் அறிவிப்பு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. படத்தில் நடிக்கப் போவது இல்லை, இனி அரசியல் தான் என கிளியர் கட்டாக விஜய் சொல்லி இருப்பது நல்ல ஸ்ட்ராட்டஜி என அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றனர். 2026 தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் இருப்பதால் விஜய் தனது கட்சியின் வேரை நகரம் தொடங்கி கிராமம் வரையில் கொண்டு செல்ல நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார். அதையும் தாண்டி இனி நடிகர் விஜய் எப்படி அரசியல்வாதி விஜயாக மக்கள் முன்பு தன்னை முன்னிலைப்படுத்த போகிறார், மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன, கள அரசியலில் விஜய் எப்படி செயல்பட போகிறார் என்பதை வைத்து அவருக்கான ஓட் பேங்க் சக்தியை கணிக்க முடியும்.